எனக்கு ஒரு ரீசென்ட்டா வந்து ஒரு ஒரு கேஸ் பார்த்தேன். அ அந்த கேஸ் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி அ மேடம் எப்படி சொல்றதுன்னு சொல்லி தெரியல. ம். நான் ஃபாரின்ல ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு இப்ப இங்க வந்து இந்தியால வந்துட்டேன் நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன். வந்தது எனக்கு அங்க நெறைய சம்பாரிச்சு பழகிட்டு, இங்க வந்து எனக்கு அதுக்கு தகுந்த மாரியான ஒரு லைஃப் வொர்க் லீட் இல்ல. பண்ண முடியல. ஸோ என்னோட இது வந்து அப்படியே கம்மியாயிருச்சு. இன்கம் கம்மியாயிருச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எஸ்கார்ட் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் மூலியமா வந்து ஒரு எனக்கு ஒரு இது வந்துச்சு. ஓகே. அம் ஒரு வொர்க் வந்துச்சு. ஸோ அந்த வொர்க்ல வந்து நான் வந்து பணம் கட்ட சொன்னாங்க. பணம் கட்டுனதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாரி பெனிஃபிட்ஸ் வரும். நாங்க அதுக்கு உண்டான லீட்ஸ் குடுப்போம். அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதில பணம் குடுத்து கொஞ்சம் நெறைய பணம் ஏமாந்துட்டேங்க மேடம். ஸோ எனக்கு அது நீங்க ரெக்கவரி பண்ணி குடுக்க முடியுமா? அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. அப்போ அவர் சொல்றது வந்து எனக்கு பாதி புரிஞ்சும், பாதி புரியாமயும் ம். இருந்துச்சு. என்ன சொல்ல வராருங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் என்ன ஏன்னா எஸ்கார்ட் வெப்சைட் அப்படிங்கிறதுல நெறைய இருக்கு. ம். நெறையா இது இருக்கு. நான் இது எனக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியல. இல்ல நீங்க என்னன்னு எனக்கு தெளிவா சொல்லணும். தெளிவா சொன்னா தான் என்னால அ